சாய்ராம். இன்றைக்கி வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமை ஆலயத்தில் சாப்பாடு செய்ய போகிறோம். இந்த அப்பா பாதத்தில் வச்சுட்டு இந்த அன்னதானம் சிறப்பாக செய்யணும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அன்னதானம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெஜிடபிள் பிரிஞ்சு தான் செய்ய போகிறோம் சாய்ராம். ஏன்னா பசங்க நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க. அப்பா இந்த சாப்பாடு அவர் செய்ய போகிறாரு. அவர் செஞ்சு அவர் கையால் நமக்கு கொடுக்க போகிறாரு. நம்ம இது எப்படி செய்ய போகிறோன்ற வீடியோ பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய துவாரகமை ஆலயத்தில் அன்னதானம் செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றுறோம். இன்றைக்கி செய்ய போகிற சாப்பாடு பிரிஞ்சி சாப்பாடு. பிரிஞ்சி சாதத்துக்கு நம்ம 6 லிட்டர் எண்ணெய் ஊற்றுவோம் சாயிரம். ஏன்னா ஒரு 25 கிலோ நம்ம போட போகிறோம். ஏன்னா 6 லிட்டர் எண்ணெய் போடுவோம். அதில் நம்ம 6 லிட்டர் எண்ணெய் ஊற்றுவோம். நல்ல எண்ணெயாக தான் ஊற்றணும். ஏன்னா பிரிஞ்சி சாதத்துக்கு நல்ல எண்ணெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம அதுக்கு தேவை பிரிஞ்சி மசாலாவுக்கு தேவையான சோம்பு, பட்டை, பிரிஞ்சி மசாலா, நட்சத்திரப்பூ, பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு, லவங்கம், இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஏலக்காய், கடற்பாசி, இது எல்லாமே நம்ம போட்டுருக்குறோம். இதை கொஞ்சம் எண்ணெயில் லைட்டாக வதங்கினோன்னே கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை எடுத்து இதில் போட வேண்டியது தான். வெங்காயத்தை இப்போ எடுத்து போட்டுடலாம். நம்ம வெஜிடபிள் பிரிஞ்சிக்கு 10 கிலோ வெங்காயம் போடுவோம் சார். ஏன்னா நம்ம ஒரு 25 கிலோ அரிசி போடுறோம். ஏன்னா 10 கிலோ வெங்காயம் போட்டு நல்லா எண்ணெயில் வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வெங்காயம் வதங்கின்னு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாவும் அதில் போட்டுடலாம். பச்சை மிளகா போட்டுடலாம். இதெல்லாம் கொஞ்சம் காரத்துக்காக. கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம அதில் போட்டுடலாம். அதுவும் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். தனியாக நம்ம அரைச்சியாக வச்சுருப்போம். இது கொஞ்சம் தனியாக போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, இது எல்லாமே நம்ம அரைச்சாச்சு. அரைச்சிட்டு தான் அதை ஊற்றுறோம். இதை நல்லா நம்ம அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இல்லைன்னா அடி தீ பிடிச்சிடும். இப்போ தக்காளி அரைச்சி வச்சாச்சு. அதையும் அதில் போட்டுட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கணும். தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கணும். அது இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த தக்காளி அடுத்தது அதையே நல்லா எண்ணெயில் வதக்கி நல்லா ஒரு பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம மசாலா, பிரிஞ்சி மசாலா போட வேண்டியது தான். காய்கறி போட்டு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நல்லா கலர்னா அடி பிடிக்கக்கூடாது. ஏன்னா இது அடி பிடிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நாம் தண்ணி இதில் ஊற்ற போகிறோம். தண்ணி கரெக்டாக ஊற்றுங்க சார். 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ தண்ணி, அதுதான் கணக்கு. இப்போ 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ தண்ணி வச்சிங்கன்னா நல்லா உதிரியாக வரும். பிரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாயராம் வணக்கம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கிறோம் 2 இடத்துல ஊறாவில். இதை எடுத்து இப்போ நம்ம போட வேண்டியது தான். அரிசியை இப்போ நம்ம போடலாம். நம்ம அரிசியை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடிட்டணும். மூடிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் மூடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி 2 எடுத்து கலர்னா சுவையான வெஜிடபிள் பிரிஞ்சி சாதம் நமக்கு கிடைக்கும். சார் வணக்கம். பார்த்தீங்கன்னா சுவையான பிரிஞ்சி சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி நாம் அந்த அன்னதானத்தை போட போகிறோம். இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கொடான கோடி நன்றிகள் சாயராம். அப்பாவுக்கும் கொடான கோடி நன்றிகள். ஓம் சாயராம்.